வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க எப்போதும் தைரியமா இருந்ததால் தான் உங்களுடைய வலி யாருக்கும் தெரியாமலே போயிருக்கும். மனசுக்குள்ளேயும் சரி, வெளியவும் சரி, எப்பொழுதுமே நீங்க தைரியமா இருப்பீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள சில காயங்களும், சில மனவேதனைகளும், சில பயங்களும், குழப்பங்களும் இருக்கும். ஆனால் அதை நீங்க வெளியே காட்டிக்கொள்ளாம நடந்து கொள்வீங்க. வெளியே பொறுத்தளவுக்கு வெளியே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நீங்க எப்பொழுதும் தைரியமா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே காட்சி அளிப்பீங்க. அது உங்களுடைய சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் நீங்க அப்படி இருந்து விட்ட ஒரு செயலாக இருக்கும். இதனால உங்களை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் பயப்படுவாங்க. உங்களை பார்த்து நீங்க எல்லாத்துக்கும் தைரியமான ஒரு மனுஷனா அவன் இருப்பாம்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கொள்வாங்க. இந்த மாதிரி ஒரு பெயர் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். வெளியில பார்த்தா நீங்க உறுதியான ஒரு மனிதராக எப்பொழுதுமே இருப்பீங்க. சிரிச்சு கொண்டு எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய மனிதராக தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ள நீங்க சுமந்த வலி அப்படிங்கிறது மிகவும் ஒரு ஆழமானதா இருக்கும். ஆனா அது யாருக்கும் பெரிய அளவுல தெரியாது. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும். அதனால உங்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் தைரியமான மனுஷன் அப்படின்னு உங்களை பத்தி கூறிக்கொண்டும் இருப்பாங்க. அந்த ஒரு வழியை நீங்க நினைக்கும் போது உங்களுடைய உள்ளுக்குள்ள வலி இருக்குன்னு கூறினேன் அல்லவா? அந்த ஒரு வலியை நீங்க நினைச்சு பார்க்கும்போது, நான் இவ்வளவு தைரியமாக இருந்ததால் தான் யாரும் என்னுடைய கஷ்டத்தை கவனிக்காம இருந்தாங்களோ அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள பல முறை வந்து கொண்டே இருக்குங்க. நீங்க வெளியில தைரியமா இருப்பீங்க. அதனால யாரும் உங்களிடம் நெருக்கமா பழக மாட்டாங்க. சில நபர்கள் மட்டும்தான் உங்களிடம் பழகுவாங்க. அதனால உங்களுடைய மனசுக்குள்ள என்ன வலி இருக்கு அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் நிச்சயமா உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும். இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா கூறியே ஆகணுங்க. நீங்க முன்னேறணும் அப்படின்னு முன்னேற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு பல செயல்களை நீங்க செஞ்சு கொண்டு இருப்பீங்க. ஆனா அந்த செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கா, தோல்வியை கொடுக்கா அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் அந்த ஒரு செயல்களை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் விடுங்க. இது ஒரு சைடு இன்கம் போல உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்கப்புறம் போக போக இதை நீங்க வளர்த்து கொண்டே வந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உண்மையானவையாக இருக்கும். ஆனா சிலர் உங்களை கீழே தள்ளணும் அப்படிங்கிற கீழே தள்ள வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு நடந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி நடக்காங்க, எதுக்காக இப்படி நடக்காங்கன்னு தெரியாது. ஆனா அவங்கள நீங்க நல்லா இருக்கணும்னு ஒரு மனசோடு நினைச்சிருப்பீங்க. அவங்களுக்காக எவ்வளவோ உதவிகள் அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலோ எவ்வளவோ உதவிகளை நீங்க செஞ்சு கொடுத்துருப்பீங்க. ஆனா மற்றவங்க நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல நீங்க பெரிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்க போய் எதுவும் கேட்க மாட்டீங்க. அது அவங்களுடைய குணம் அப்படின்னு விலகிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க போயிருப்பீங்க. இந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதரா நிச்சயமா நீங்க மாறி இருப்பீங்க. உங்க அருகில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் கூட உங்களுடைய திட்டங்களை மற்றவங்களிடம் பகிர்ந்து உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கை மூலமாக ஏற்படலாம், உங்களுடைய பிசினஸ் மூலமா ஏற்படலாம், எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக ஏற்படும். ஆனா உங்க கூட உங்களை பத்தி எல்லா விதமான ரகசியங்களும் தெரிஞ்ச ஒரு மனிதர் தாங்க. அதுவும் உங்களுடைய நண்பர்கள் தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தணும், ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனையானது ஏற்பட்டோம் அப்படின்னு சில செயல்களை பண்ணியிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்துருக்கோங்க. வேலை இடத்துல ஒருவருக்கு உங்களுடைய திறமை பொறுமையாக இருந்திருக்கும். பொறுமையாக இருந்ததால மட்டும்தான் உங்கள் மீது தவறான கருத்துக்களை பரப்பியிருப்பாங்க. அந்த தவறான கருத்துக்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்பட்டிருக்குங்க. உங்களுடைய குடும்பத்துல கூட ஒருத்தங்களுக்கு நீங்க முன்னேறுவது பிடிக்காம இருந்திருக்கும். அப்படி முன்னேறுவது பிடிக்காம உங்களுடைய முடிவுகளை தள்ளி போட வச்சிருக்கும். அந்த முடிவுகளை தள்ளி போட்டனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். அந்த பிரச்சனைகள் மூலம் இன்னமும் உங்களுடைய மனசுக்குள்ள தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு வழிகளை நிச்சயமா கொடுத்துருக்கும். இவங்க எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல புரியாது. போக போக உங்களுக்கு புரிஞ்சு யாரிடம் நம்ம பழகணும், யாரிடம் நம்ம பழகக்கூடாது என்பதை உங்களுக்கு புரிய வச்சிருக்கும். நீங்க கவனிக்காம விட்ட 3 முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். அது உங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தையும் நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிஞ்சிருக்காது. போக போக தான் அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆரம்பத்துல பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் ஏற்படுத்தி கொண்டு இருந்திருக்குங்க. முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? யாரை நம்ப வேண்டும் என்பதை சரியா அறியாம நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நம்பியிருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தவறா இருக்கும். நீங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்திருப்பீங்க. ஆனா அப்படி பார்க்கக்கூடாது. 10ல் 2 நபர் மட்டும்தான் நீங்க நினைச்சது போல இருப்பாங்க. மீதி 8 பேரும் எந்த ஒரு நேரத்துல எப்படினாலும் மாறலாம் அப்படிங்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதனால யாரை எப்படி நம்பணும், எந்த ஒரு நேரத்துல நம்பணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாம நீங்க எத்தனையோ நபர்களிடம் உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து நீங்க இழந்த தருணங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கையில இருப்பது
உங்களுடைய உண்மையான உணர்ச்சிகளை வெளியில் சொல்லாம உள்ளேயே நீங்க வைத்து கொண்டது தாங்க. வெளியில் சொன்னா அவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்மளுடைய தைரியமான குணத்தை அவங்க என்னன்னு நினைப்பாங்க, பலவீனமா எண்ணிடுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சு நினைச்சு உங்க மனசுக்குள்ளேயே நீங்க எல்லா விதமான காயங்களையும், எல்லா விதமான மனவேதனைகளையும், உங்களுடைய ஆசைகள் முழுவதையுமே நீங்க உங்களுடைய மனசுக்குள்ளேயே கட்டி வச்சிருப்பீங்க. இதனால உங்களுடைய உணர்ச்சிகள் அப்படிங்கிறத நீங்க வெளியே கூறியிருக்கவே மாட்டீங்க. மூணாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பது, உங்களை குறைத்து பேசக்கூடிய மனிதர்களை ஆரம்பத்திலேயே நீங்க தடுக்காம விட்டுருப்பீங்க. ஆரம்பத்துல அவங்க பேசுவது உங்களுக்கு ஜாலியா இருந்திருக்கும். ஆனா போக போக உங்களுடைய மதிப்பு உயர உயர அவங்களுடைய மதிப்பை குறைப்பது போல உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனால உங்களுக்கு வயது கம்மியான மனிதர்களோ இல்லைன்னா வயது மூத்த நபர்களோ யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தாழ்த்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க உடனே நீங்க சண்டை போட்டு விடுங்க. அது தெரிஞ்ச மனுஷரோ தெரியாத மனிதரோ, அவங்க இப்பொழுது பேசும்பொழுது நல்லா இருக்கும், நீங்க நாளை பின்ன நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 பேர் முன்னாடி உங்களை அப்படி பேசும்பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை நிச்சயமா கொடுத்துருக்கும். அதை நினைச்சு நீங்க மிகவும் கவலைக்கு உள்ளாக்கப்படுவீங்க. எனவே முடிஞ்ச அளவுக்கு நீங்க மற்றவங்க முன்னாடி பேசும்பொழுது நீங்க அப்படி பேசாதீங்க இப்படின்னு எடுத்து கூறுங்க. அவங்க கேட்கல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு அவங்களுடைய வழக்கத்தையே நீங்க நிறுத்தி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆனா அது உங்களுக்கு இப்போ புரியாது, போக போக உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சு அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மறக்காம நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமா தொடங்கும். அதுவும் உங்களுடைய அதிபதி மூலமா தொடங்கும் அப்படின்னா உங்களை நம்ப முடியுமா? ஆமாங்க, உங்களுடைய அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவானால உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிற ஒரு நேரமானது வந்துருச்சு. இதுவரைக்கும் உங்களுக்கு இருட்டை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அது உங்களுடைய அதிபதி மூலம் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உங்களுக்கு உயர்த்தியும் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமா நிச்சயமா அது இருக்கும். உங்களுடைய தன்மையை நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்கும். அது உங்களுடைய முடிவுகளில் ஒரு உறுதியை உங்களுக்கு எடுக்க வைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு திசையையும் உங்களுக்கு நிச்சயமா உருவாக்கும். இது வரைக்கும் நீங்க செய்த எல்லா விதமான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விதமான செயல்களாக இருக்கட்டும், அது அனைத்திலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்பட்டது. ஆனா இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கும். அந்த நன்மைகள் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. இந்த ஒரே ஒரு வெளிச்சம் தான் மெதுவா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக மாறும். அந்த வெளிச்சத்தால உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களுக்கு போக வைக்கும். எனவே அதை மட்டும் நீங்க முடிந்த அளவுக்கு தைரியமாக பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தக்கூடியதாக மாறும். நீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு சக்தியானது இருக்கணும். சக்தியை வைத்து தான் நீங்க பேசணும். இது வரைக்கும் எல்லாரிடமும் நீங்க ஜாலியா பேசி செஞ்சு விளாண்டுருப்பீங்க. உங்களுக்கு அவமானம் அப்படிங்கிறது கூட ஏற்பட்டா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனா இனிமே வரக்கூடிய உங்களுடைய நாட்கள்ல நீங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அளிக்கணும். மதிப்பளிச்சு நீங்க பேசணும். அதே அந்த மதிப்பு அளிச்சு எதுக்கு இருக்கக்கூடிய மனிதர்களும் உங்கள் மீது வார்த்தைகளை வைக்கணும். அப்படி இது 2 பேரும் நீங்க வார்த்தைகளை தவறாக வைக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதைன்னு எல்லாமே போயிடும் என்பதை நீங்க உணர்ந்து நடந்துக்கிறது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு தலைமை பண்பு இருக்கும். அந்த ஒரு தலைமை பண்பையும் நீங்க உங்க கூட நீங்க காப்பாற்றி கொண்டே வந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். எனவே அதை மட்டும் நீங்க எப்போதுமே மறந்துடக்கூடாது. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட மற்றவங்களை பாதிக்கின்ற அளவுக்கு முக்கியமானதாக இருக்கும். அதனால உங்களுடைய வார்த்தைகளை நீங்க பார்த்து பேசணும். எடுத்து எறிகிற மாதிரி பேசாம அன்பால நீங்க பேசி மற்றவங்களை வேலை ஏவுங்க. அப்பொழுதுதான் அவங்க உங்களை புரிஞ்சு கொண்டு நடப்பாங்க. அதனால நீங்க சொல்லக்கூடிய வேலைகளும் நிச்சயமா உடனே நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய தலைமை பண்பு மீண்டும் உயிர் பெற்று மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. நீங்க விட்ட இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கும். அது உங்களுக்கு மீண்டும் ஒரு மரியாதையை ஒரு தேடி கொடுத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. உங்களுடைய கிரகங்கள் உங்களிடம் சொல்ல போவது என்ன தெரியுமா? நீங்க உங்களை நம்புங்க. உங்களை நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்களுடைய வழியில நீங்க முன்னேறுவீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு நிச்சயமா சொல்லும். அதனால உங்களுடைய முடிவுகளை நீங்க தைரியமா எடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டும் போகுங்க. இந்த ஒரு நேரத்துல இந்த மாதிரி சில நாட்கள்ல உங்களுடைய சமநிலை மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். மீண்டும் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. சில விஷயங்களை நீங்க பாதியில விட்டுட்டு வந்த விஷயங்களை மீண்டும் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அதுல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு 100க்கு 80% மேல இருக்கு. அதனால உங்களை நம்பி நீங்க இறங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். உங்களுடைய உறவுகள்ல மீண்டும் ஒரு மரியாதை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க தைரியமா பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எல்லா தவறான புரிதல்களும் இந்த ஒரு நேரத்துல சரியாகிடும்.
உங்களுடைய குடும்பத்துல நீங்க எடுக்கக்கூடிய முக்கியமான 3 முடிவுகள் என்ன தெரியுமா? ஒரு பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கலாம். ஒரு பிரச்சனையை நீரா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாக இருக்கலாம். ஒரு புதிய ஒரு முயற்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கலாம். இந்த 3மே உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. உங்களுடைய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் நிச்சயமாக கிடைக்கும். அவங்க செய்யக்கூடிய ஒரு சாதனை உங்களுக்கு மரியாதையை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. நீங்க தைரியமா பண விஷயத்துல இறங்குங்க. ஒரு நல்ல ஒரு லாபம் உங்களை நிச்சயமா தேடி வரும். அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்க காத்திருந்து கவனமா பாருங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.